வணக்கம். என்னுடைய பேர் வந்து ரத்னசிங்கம் முரளிதரன். நான் வடக்கு மாகாணத்திலிருந்து பொதுவாக வடக்கு மாகாணத்தில் உள்ள காணி பிரச்சனை சம்பந்தமாக தான் நான் கதைக்க போகிறேன். அதில் வந்து நாங்கள் வந்து ஒன்றை வந்து இந்த இந்த மண்டபத்தில் சிஎஸ்ஆர் மண்டபத்தில் செய்கிற 2வது பத்திரிகா மாநாடு இது. நாங்கள் சிங்கள மக்களுக்கோ அல்லது பௌத்த சமயத்துக்கோ நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் பௌத்த சிங்கள தேசியவாதம் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த யுத்தம் 16 வருடங்கள் யுத்தம் முடிஞ்சுன்னு சொல்லப்பட்டும் இன்று வரைக்கும் வடபகுதியில் வந்து மக்களின் உறுதி காணிகள் இன்றையும் படைவசம் அதிகமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கள் இருந்தால் அது பொதுவாக வடக்கு கிழக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் பற்றி நண்பர் அகமட்டங்கள் கதைப்பார். அதெல்லாம் காணிப்பினை கதைக்கவில்லை. கிழக்கு மாகாணம் சம்பந்தமாக வடக்கு மாகாணம் சார்ந்து நான் கதைக்கின்றேன். வடக்கு மாகாணத்தில் வந்து இன்றைக்கு காணிகள் வந்து அநேகமான காணிகள் 2009க்கு பிற்பாடு வனஜீவரசல் திணைக்களம், வன இலகா பாதுகாப்பு திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை, சுற்றுச்சூழல் அபிவிருத்தி அதிகார சபை போன்ற திணைக்களங்களாக தான் காணிகள் சட்ட ரீதியாக அபகரிக்கப்பட்டது மக்களின் காணிகள். அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் தற்போது உள்ள அரசாங்கம் தனது ஜனாதிபதி தேர்தலின் போது அவர்கள் முன்வைத்த தங்களில் பிரேரணைகளின் போது, அதாவது கொள்கை பிரேரணைகளின் போதும் அது பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலின் போது செய்யப்பட்ட கொள்கை பிரேரணையின் போது மக்களின் காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்படும் என்று சொன்னவர்கள். ஆனால் இன்று வரையும் எந்த ஒரு காணிகளையும் முழுமையாக விடுவிக்கப்பட்டதாக இல்லை. சில தரவுகளை நான் இங்கே சொல்ல வருகின்றேன். குறிப்பாக நான் வடக்கு மாகாணம் சார்பாக, அதில் வந்து வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்கள் இருந்தாலும் 4 மாவட்டங்களில் தரவுகள் முழுமையாக வந்து அரசாங்க அதிபரால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆர்டிஏ தகவல் மூலம் பெறப்பட்ட காணி விவரங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வகையில் வந்து சுருக்கமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், யாழ் மாவட்டத்தில் வந்து மக்களின் காணிகள், குறிப்பாக மக்களின் உறுதி காணிகள், அதாவது மக்களில் உறுதி காணிகள் வந்து முப்படைகள் வசமும் வந்து கிட்டத்தட்ட 2624.2 ஏக்கர் இருக்கின்றது. அதில் இப்போ ஒரு எனக்கு ஒரு 40 ஏக்கர் மட்டும் இப்போ போன கிழமை விட்டவர்கள், அதுவும் இதுக்கு உள்ளடங்குது. மொத்தமாக வந்து 2624 ஏக்கர் மக்களின் உறுதி காணிகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் படைகளின் வசம் இருக்கின்றது. அதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்களின் உறுதி காணிகள் பிரதேச ரீதியாக இருக்கின்றது. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து கரச்சி பிரதேச பிரிவில் வந்து மக்களில் உறுதி காணிகள் வந்து 653.65 ஏக்கரும், கண்டாவள பிரதேச பிரிவில் வந்து 180.38 ஏக்கரும், பச்சிரப்பள்ளி பிரதேச பிரிவில் வந்து 116.61 ஏக்கரும், பூனேகரி பிரதேசத்தில் வந்து 248.18 ஏக்கரும், மொத்தமாக வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து 1209.22 ஏக்கர் மக்கள் உறுதி காணிகள் முப்படைகளும் வச்சிருக்கின்றனர். அதே போல் வவுனியா மாவட்டத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக வவுனியா பிரதேச பிரிவில் அங்கே வந்து காணிகள் உறுதி காணிகள் கணக்கை இருந்தாலும் அவர்கள் இங்கே எனக்கு தரப்பட்டது ஒரு பிரதேசத்தில் மட்டும்தான் வந்திருக்கா, வவுனியா பிரதேசத்தில் மட்டும். அந்த பிரதேச தரவின்படி வவுனியா மாவட்டத்தில் வந்து கிராம சேவை பிரிவு 3 முறைப்பு கிராம சேவை பிரிவில் 194.18 ஏக்கரும், 3 முறைப்பு வந்து நொச்சி மோட்டையில் வந்து 4.58 ஏக்கரும், அடுத்தது வந்து 3 முறைப்பு பிரிவில் வந்து 27.37 ஏக்கரும், அதே போன்று நொச்சி மோட்டை பிரிவில் 3 முறை பிரிவில் 10.12 ஏக்கரும், பண்டாரி குளத்தில் 0.25 ஏக்கரும், மகாரம்பா குளத்தில் 1.9 ஏக்கரும் மக்கள் உறுதி காணிகள் முப்படைகளும் வைத்திருக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அநேகமான காணிகள் வந்து உறுதி காணிகளாக இருந்தாலும் மக்கள்கிட்ட ஆவணங்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு மாவட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசம். ரெண்டு விடயங்கள், ஒன்று சுனாமியில முழுமையாக பாதிக்கப்பட்டது, 2வது யுத்தத்தில் இறுதி யுத்தம் நடந்தால் முல்லைத்தீவு மாவட்டம். அந்த மக்கள்கிட்ட உறுதிகள் ஆவணங்கள் இருப்பதுன்றது சரியான குறைவு. அந்த வகையில் இவர்களும் தந்த விவரம் வந்து மக்களால் இப்போ உறுதிகள் கொடுக்கப்பட்ட காணிகள் தான் தந்திருக்கணும். ஆனால் அதை விட அதிகமான காணிகள் அங்கே படைகள் இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த மக்களால் உறுதி கொடுத்து மக்களால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து
ஒட்டுமொத்தமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து காணிகள் வந்து முழுமையாக கொள்ளுகின்றேன். ஒட்டுமொத்தமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 1494.18 ஏக்கர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்களில் உறுதி காணிகள் கிட்டத்தட்ட முல்லைத்தீவில் வந்து கடத்தலப்பட்ட பிரதேச செயலகம், புதுக்குடியில் பிரதேச செயலகம், ஒட்டச்சுட்டான் பிரதேச செயலகம், பாண்டியங்குளம் பிரதேச செயலகம், துணுக்கா பிரதேச செயலகம், இந்த 5 பிரதேச செயலகத்திலும் இவ்வளவு 1494 ஏக்கர் காணிகள் இராணுவ முப்படைகள் வசம் வைக்கப்பட்டிருக்க முல்லைத்தீவு மாவட்டத்தில். இப்போ தற்போது ஒரு புதிய சட்டம் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள். என்னோட பிரதேசம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மருதங்கனி பிரதேச பிரிவில் வந்து குறிப்பாக ஆலியவள தொடக்கம் A431 ஆலியவள தொடக்கம் A435 வரையான சுண்டிக்குளம் வரையான 5 கிராம சபை பிரிவும், அதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிலப்பள்ளி பிரதேச பிரிவில் வந்து கோயில்வய கிராம சபை பிரிவும், அடுத்த வந்து முகாவில் கிராம சபை பிரிவும், அதே போன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராம சபை பிரிவும் வந்து கெசட் பண்ணப்பட்டிருக்குது. கடந்த 3ஆம் மாதம் 28ஆம் தேதி அரசு வர்த்தமானில் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது மக்களில் காணிகளை அடையாளப்படுத்த சொல்லி அவர் ஆவணங்களை கொண்டு தாங்கள் சமர்ப்பிக்கப்பள்ளி அந்த காலையில் வந்து 6ஆம் மாதம் 22 கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த காலத்துக்கு வந்து மக்கள் தங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்தி காட்டாத பட்சத்தில் வந்து அந்த காணிகள் வந்து அரச காணிகளாக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுது. ஆனால் இதில் வந்து ஒன்றை வந்து உங்களுக்கு அரசாங்கத்துக்கு நான் வேண்டுகோளாக வைக்கின்றேன். இந்த பிரதேசங்கள் முற்றுமுழுதாக 30 வருஷங்களாக போருக்குள்ள இருந்த பிரதேசங்கள். குறிப்பாக அந்த யாழ் மாவட்டத்தில் பிரயாணப்படுத்தப்பட்ட மருதங்கனி பிரதேசத்தில் வந்து 1991ஆம் ஆண்டு மக்கள் எந்த ஒரு ஆவணம் உடுத்த உடுப்புடன் அங்கிருந்து வெளிக்கிட்ட மக்கள். அந்த மக்கள்கிட்ட எந்த ஆவணமும் இருக்காது, அங்கே தவற விடப்பட்டிருக்கும். ஒரு முதலாவது விடயம். 2வது விடயம் 1996ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் விவசாயம் எடுக்கும் மூலம் அங்கே இருந்த மக்கள் வன்னிக்கு இடம்பெறப்பட்டார்கள். அந்த வகையிலும் அந்த பிரதேசத்தில் இருந்த மக்கள் 96ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 19ஆம் தேதி அந்த பகுதி சண்டை வந்தவொன்னு அங்கே இருந்து வலிக்கிட்டு வன்னிக்கு வந்தவர்கள் பெருங்கடல் ஊடாகவும் கிளாலி கடல் ஊடாகவும் அவர்கள் அந்த நிலவும் எந்த ஆவணமும் கொண்டு வரவில்லை. தங்களுடைய உயிரை மட்டும்தான் கொண்டு வந்தவர்கள். அதில் 2 இடத்துல கவலைப்படுகிறது. 3ஆவதாக அவங்களுக்கு தெரியும் அந்த அதாவது சமாதான 2002ஆம் ஆண்டு 22ஆம் தேதி 2ஆம் மாதம் ஏற்பட்ட ரணில் அரசாங்கத்துக்கு விடுதலை தலைவர் பிரபாகரனுக்கு ஏற்பட்ட நோர்வே அரசோடு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் அந்த ஒரு ஒப்பந்தம் வந்து அந்த இடத்துல மக்கள் மேல குடியமர்ந்து ஒரு வருடத்தின் பிற்பாடு இந்த ஆசிய நாட்டையை உலுக்கிய சுனாமி வந்து வடக்கு கிழக்கு பிரதேசத்தை முழுமையாக பாதித்தது. அந்த பாதித்த வகையில் வடக்கு கிழக்கில் அம்பாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டது. அடுத்தபடியாக பெருந்தொகையான மக்கள் கொல்லப்பட்ட இடமாக முல்லைத்தீவு மாறியது. முல்லைத்தீவு பக்கத்தில் 4வது யாழ்ப்பாணம் மாவட்டம் இருந்தது. யாழ்ப்பாணம் மாவட்டம் எனது பிரதேசத்தில் மருதங்கனி பிரதேசத்தில் அதிக கூடுதலான யாழ்ப்பாணத்தில் சாவடைந்த 1062 பேரில் கிட்டத்தட்ட 62 பேர் தவிர்த்து 1004 பேர் என்னுடைய மருதங்கனி பிரதேசத்தில் முற்றுமுழுதாக அழிக்கப்படும். அந்த மக்கள் போட்டிருந்த உடுப்பும் இல்லாமல் அமலமாக்கப்பட்டு தான் அந்த சுனாமியால் புறப்படும். அந்த எல்லா ஆவணமும் அன்று துளைக்கப்பட்டது. அப்போ அவர்கள் அதை துளைச்சி ஒரு சில ஆவணங்களை வச்சிருந்தாலும் அவர்கள் இறுதி யுத்தத்தின் போது 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் போது அதையும் பெற்றுட்டு தான் வந்தாங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட எந்த ஒரு ஆவணமும் தங்களை காணியை உறுதிப்படுத்துவதற்கு ஆவணங்கள் இல்லை. அப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த 3 மாதம் என்று சொல்றது உண்மையிலே அது எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த 3 மாதத்துக்கு அந்த ஆவணங்களை தேடி எடுக்க முடியாது, அரசட்டையே இல்லை. குறிப்பாக வந்து சில இடத்துல கூட கிளிநொச்சி அவங்கள்ட்ட இல்லையாங்க, தவிர ஆவணத்தை சுழஞ்சி ஓட்டுதல் எரிஞ்சு ஓட்டுன்னு சொல்லி இல்லையான்னு. அந்த வகையில் மக்கள் எப்படி ஆவணத்தை உறுதிப்படுத்த முடியும்? அப்போ குறைஞ்சபட்சம் இந்த கெசட்டை வந்து இந்த அரசாங்கம் அப்படி கெசட் பண்ணுறதா இருந்தால் கூடி இந்த கால அவகாசத்தை குறைஞ்சது 2 வருஷம் கொடுக்க வேணும். 2 வருஷம் இருந்தால் தான் அந்த 2 வருஷத்துலேயே அந்த மக்கள் அந்த ஆவணத்தை தேடி எடுக்க முடியும். இதுக்கு மேலாக இன்னும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மூலத்திலேயே 30 வருஷத்தில் யுத்தம் நடந்தது. அந்த தலைமுறைகள் மூத்தோர்கள் இன்னைக்கு இல்லை காணாமலாக்கப்படுறார்கள், சாவடைந்திருக்கிறார்கள். இளைய தலைமுறையால் அந்த காணியை தேடி கண்டுபிடிக்க முடியாது, ஆவணங்கள் தேட சில கஷ்டம். அப்போ அவர்கள் பல பிரச்சனைக்கு மத்தியில் அந்த காணியை தேடி பிடிக்க வேணும். இது வந்து வடபகுதியில் வந்து பெருவளமான காணி பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்து ஜனாதிபதி புறப்படுத்தி 750 மீட்டர் வீதியத்தான் முதன்முறையாக பலாவில் வசாவளான விட்டவர். அப்புறம் இப்போ பாராளுமன்ற தேர்தல் பிற்பாடு தான் இப்போ இந்த வசாவளான் ஏர்போர்ட் அந்த வீதி துறக்கப்பட்டிருக்கு. துறக்கப்பட்டாலும்
அந்த வீதியால் ஒருத்தர் அங்கே இறங்காமல நிற்காமலாத வெளிக்கிட்டால் அங்கே போய் சேர வேண்டியதான். ஆனால் நீங்கள் அதை போனால் பார்த்தா தெரியும், இன்றைக்கு மக்கள காணிகள் பெருமளவான காணிகள் வந்து அங்கே விவசாயம் செய்யப்படுது, இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது மக்களுடைய காணிகள். அப்போ இந்த நாட்டில் வந்து உண்மையில் மக்களுக்கு இந்த நாட்டு ஒரு பிரச்சனை இல்லை தீர்க்கப்பட வேணுமா இருந்தால் அடிப்படையில் முதல்ல அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வரணும். அரசியலமைப்பில் மாற்றம் என்று சொன்னால் என்னத்தை சொல்லணும்னு சொன்னால், இந்த அரசியலமைப்பில் இந்த சொல்லப்படுது, அதாவது சிங்கள மதத்துக்கும் சிங்கள மொழிக்கும் முதலிடம் என்றது மாற்றப்பட்டு இது வந்து ஒரு சமஸ்ய அடிப்படையில் வந்து எல்லா மதமும் எல்லா இனமும் எல்லா மதமும் சமன் மொழியும் சமன்ற வகையில் இந்த தீர்வு கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் தீர்வு காணப்படும். இந்த இந்த பொறிமுறையில இது கொண்டு வரப்படாத பட்சத்தில் இந்த நாட்டில் ஊற்றுகாலமும் பிரச்சனை செய்தால் நான் மிக ஆணித்தரமாக சொல்லி வைக்க விரும்புகின்றேன். ஆகையால இன்றைக்கு திணைக்களங்கள போர்வையில் தான் வடபகுதியில் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் வந்து இன்றைக்கு போதை வந்து தலைவிரித்தாடுது. ஆனால் இந்த போதைகள் 2009க்கு முன்னம் எங்கேயுமே காண இல்லை, நீ காண முடியாது. விடுதலை புலிகளில் ஆட்சி நிர்வாகம் இருந்த போது அங்கே வந்து எல்லாம் வந்து ஒழுக்க சீராகத்தான் இருந்தது. இன்றைக்கு கொலை நடக்கின்றது, கொள்ளை நடக்கின்றது, பாலியல் சிறப்பு நடக்கின்றது, போதைகள் கஞ்சா கசிப்பு கொண்டு இன்றைக்கு போதை உலகமாக வடக்கு மாகாணம் ஆகி இருக்கின்றது. இதை இந்த விடுதலை புலிகளை நாங்கள் இந்த நாட்டில் கட்டுப்படுத்தணும் என்று சொல்ற அரசாங்கம் ஏன் இந்த போதை வியாபாரிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது? இந்த அரசாங்கம் பொறுப்படுத்த உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இப்போ சென்ற கிழமை வரைக்கும் 25க்கு மேற்பட்ட துப்பாக்கி பிரயோகம் நடந்திருக்கிறது. அவன் துப்பாக்கி பிரயோகம் ஏன் கட்டுப்படுத்த முடியலை இந்த அரசாங்கத்தால்? இந்த அரசாங்கம் உண்மையில் வந்து சரியான முறையில் செயல்படவில்லைன்னு நான் சொல்ல வைக்க விரும்புகிறேன். சரியான முறையில் செயல்பட்டால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கில் வந்து போதைப் பொருளுக்கு காவல் காக்கிறதும் இலங்கை காவல் வெளிப்படையாக காவல்துறை தான் காவல் காக்கின்றது. அதே போன்று கசிப்பு காய்ச்சலுக்கும் அவர்கள் ஆதரவு தான் கசிப்பு காய்ச்சல் கள்ளச்சாராயம். இதுகளை எல்லாம் இந்த அரசாங்கம் கணக்கில் எடுத்து உண்மையிலே அவர்களை கட்டுப்படுத்தி இந்த நாட்டில் எல்லா மக்களையும் சமனாக மதித்து ஒரு சமனாக மதித்து எல்லாரையும் ஒரு ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டில் பிரச்சனை தீர்க்க வேண்டும் தான் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் இந்த பிரச்சனைகள்னால இந்த பிரச்சனை இருக்கும் வரைக்கும் இந்த அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வரைக்கும் இந்த பிரச்சனை சீராது. இது முதல்ல அடிப்படையாக அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வந்தால் இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் தான் மிக இதாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். තම කෙටියම කියන්න මම මුරලිදරන් උතුරු පළාතෙන් ආවේ. මම විශේෂයෙන්ම කතා කරන්න කැමති ඉඩම් ප්‍රශ්න ගැන උතුර තියෙන්නේ. අපි දන්නවා මුලින්ම මම කියන්න ඕනේ මේ දකුණට ඇවිල්ලා මම මාධ්‍ය සාකච්ඡාව කතා කරන්නේ අපි කිසිම විදිහක මේ සිංහල බෞද්ධයන්ට විරුද්ධ අය නෙමෙයි. අපි විරුද්ධ වෙන්නේ සිංහල ජාතිවාදයටයි. මේ ජාතිවාදී මුවාවෙන් අපිට සිද්ධ වෙන අපහසුතාව වලට අපිට පීඩාවන් වලට අපිට මුහුණ දෙන්න අමාරු වෙලා තියෙනවා. ඒක නිසා තමයි අපි මේ දේවල් දිග දිගටම කතා කරන්නේ. විශේෂයෙන් මම උතුරු ප්‍රදේශයේ තියෙන ඉඩම් ප්‍රශ්න ගැන කතා කරොත් ආයතන 4ක් විතර අපේ ඉඩම් ටික රජය ආයතන 4ක් විතර අපේ ඉඩම් ටික අල්ලගෙන ඉන්නවා. එකක් වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව, ඊට පස්සේ වෙරළ ආරක්ෂණ දෙපාර්තමේන්තුව, මහවැලි අධිකාරිය, පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුව. ඒ වගේම හමුදාව. මේ අය විසින් තමයි අපේ ඉඩම් ටික අත්පත් කරගෙන ඉන්නේ. දිස්ත්‍රික්ක 4ක අත්පත් කරගෙන ඉන්න ඉඩම් සම්බන්ධයෙන් මම තොරතුරු දැනගැනීමේ පනත හරහා ඉල්ලීම කරලා ලබා ගත්තා. ඒ අනුව යාපනයේ දිස්ත්‍රික්කයේ අක්කර 2624ක් තවමත් හමුදාවේ යටතේ තියෙනවා. මේ ඉඩම් ටිකට ඔප්පු තියෙනවා. මිනිස්සු විසින් කියවුවා මේක අපේ ඉඩම කියලා ඔප්පු විසින් කියපු ඉඩම් තමයි මේ සංඛ්‍යාව. එහෙම නොකියපු ඉඩම් ප්‍රමාණයක් මීට වඩා තියෙනවා. ඒ වගේම වවුනියා මුලතිව් දිස්ත්‍රික්කයේ අක්කර 1494ක් තවමත් හමුදාව යටතේ තියෙනවා. කිලිනොච්චියේ අක්කර 1209ක්. ඒ වගේම වවුනියාවේ අක්කර ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලවලට අනුව සංඛ්‍යා ලැබෙනවා. වෙන වෙන මේක ලැබලා තියෙනවා 653යි 180යි 116යි 248 විදියට ඒ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලවල දන්ත අනුව අපේ ඉඩම් ටික හමුදාව විසින් අත්පත් කරගෙන ඉන්නවා. ඒතකොට මේ ඉඩම් සියල්ලම අපි විසින් අපිට ඔප්පු තියනවා. ඔප්පු තියලත් ඒගොල්ලෝ නිදාස් කරලපු නැති ඉඩම් තමයි ඒවා. ඒ වගේම ඔයාලට මතක ඇති මෑත කාලේ ගැසට් එකක් නිවේදනය ගැසට් එකක් දාලා රජය කිව්වා ඕගොල්ලන්ගේ ඉඩම් වල අනන්‍යතා පත්‍රය අනන්‍යතාව ඔප්පු කරන්න පුළුවන් යම් ලියකියවිලි තියෙනවා නම් ඇවිල්ලා ඉදිරිපත් කරන්න කියලා. ඒකට මාස 6ක කාලයක් තමයි අපිට දීලා තියෙන්නේ. මේක ප්‍රායෝගිකව ඉතාම ගැටලුකාරී ප්‍රශ්නයක්. මොකද අපි දන්නවා යුද්ධ කාලේදී අපිට අවතන් වෙන්න සිද්ධ වුණේ අපිට කලින් දැනුවත් කරලා හිමින්සරේ නෙමෙයි අපි ආවේ. එක රැයකින් එකපාරට අපිට ඇදගෙන හිටපු ඇඳුම පිටින් තමයි අපිට උතුරේ දන් එන්න උනේ. ඒතකොට ඒ වගේ ආපු මිනිස්සු අපි. ඒ වගේම දෙවණියට අපිට සුනාමියට මුහුණ දෙන්න වුණා. අපි පීස්ටෝක් එකකට පස්සේ අපි සුනාමියට පීස්ටෝක් එකට පස්සේ අපි නැවත පදිංචියට ගියා. පදිංචියට ගිහිල්ලා ඊළඟ අවුරුද්දේ අපිට සුනාමිය ආවා.
ඇදගෙන හිටපු ඇඳුම පිටින් සුනාමිය අපිට උදුර ගත්තා. මුලතිව් වල ලොකු පිරිසක් මිය ගියා. අම්පාරට පස්සේ මුලතිව් වල තමයි වැඩි පිරිසක් මිය ගියේ. ඊට යාපනය. යාපනයේ මේ ඉඩම් අහිමිවුවන් ගොඩක් දෙනෙක්ට තමන්ගේ ලියකියවිලි නැතිවීමට ප්‍රධානම හේතුව සුනාමිය. ඊළඟට අවසාන යුද්ධය. මුලතිව් ප්‍රදේශයේ මෙච්චර මිනිසුන්ට ඉඩම් වලට ඔප්පු නැතිවීමට හේතුව තමයි අවසන් යුද්ධයේ තිබුණ මුලතිව් දිස්ත්‍රික්කය. එතකොට කාටවත් ඔප්පු ටික හොයාගෙන දුවන්න වෙලාවක් නැහැ. අතට අහුණු දෙයක් අරගෙන තමයි දිව්වේ. ඒගොල්ලන්ගේ ඔප්පු ටික ඉතින් හැමදේම විනාශ වුණා. ගින්නෙන් අළු වෙලා ගියා. ඉතින් මේ ප්‍රායෝගික නෑ මාස 6ක් ඇතුළේ අපේ අනන්‍යතාවයේ ඉඩම් වලට අපිට තියෙන ලෑන්ඩ් වලට තියෙන ඔප්පු අරන් ඉන්න. ඒ වගේම තවත් කාරණාවක් තමයි අපේ මුතුන් මිත්තෝ ඒ ඉඩම් මොකද තියන්නේ ඒව මොනවද සලකුණු කියලා ගන්න මුතුන් මිත්තෝ කවුරු ජීවිත උතර නැහැ. ඉතින් අපි ඒව හොයාගන්න ඕනේ. අපිට අඩුම තරමින් අවුරුදු 2ක්වත් ඕනේ මේ ඉඩම් ටික කොහෙද තියන්නේ හරියටම මාක් කරලා අපිට මේ දේවල් හොයාගන්න. ඉතින් මේ අලුතින් දාලා තියෙන ගැසට් එක ප්‍රායෝගික නැති කාරණාවක් කියන එක මම මතක් කරන්න කැමතියි. ඒ වගේම යාපනයේ පලාලි ප්‍රදේශයේදී මීටර් 750 විතර පාරක් ඒගොල්ලෝ විවෘත කර අලුතින්පත් වූ ආණ්ඩුව මැතිවරණයට පස්සේ ඊට පස්සේ නැවතත් පළාත් පාලන මැතිවරණයට කලින් තවත් පාරක් විවෘත කරා. අපි දන්නවා මේ පාරේ මිනිස්සෙක්ට යන්න බෑ. ඒ කියන්නේ දෙපැත්තේ වාහනයක හිමින් යන්න විතරයි පුළුවන්. බහින්නවත් අවසරයක් තාම දීලා නැහැ. ඒ පාරේ යනකොට අපිට පේනවා දෙපැත්තේ සාමාන්‍ය මිනිස්සු ජීවත් වෙන ඉඩම් වල හමුදාව වගා කරලා තියෙනවා. ඉතින් මේක මොන විදියට සාධාරණ දෙයක්ද අපේ ඉඩම් වලින් හමුදාව වගා කරනවා කියන්නේ. ඉතින් ඒවා දකින්නකොට අපිට ඉතාමත් වේදනාකාරී හැඟීමක් තමයි එන්නේ. ඉතින් මේ ප්‍රශ්න වල සමස්තයක් විදිහට අපි බලාපොරොත්තු වෙන්නේ පොඩි පොඩි විසඳුම් නෙමෙයි. අපිට ව්‍යවස්ථානුකූලව විසඳුමක් ඕනේ. දෙමළ සිංහල මුස්ලිම් හැමෝම කතෝලික හැමෝම එක හා සමානව ඊක්වලි ට්‍රීට් කරන්න පුළුවන් අපිට ව්‍යවස්ථාමය වෙනසක් තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ. අන්තිමට මට සඳහන් කරන්න ඕනේ අපිට මත්ද්‍රව්‍ය ගැන අපි වැඩිපුරම කතා කරනවා. මං ඇස් දෙකෙන් දැකලා තියෙනවා 2009ට කලින් LTT කාලේ මේ මත්ද්‍රව්‍ය හෝ කිසිම ප්‍රශ්නයක් උතුර තිබ්බේ නැහැ. මේ මත්ද්‍රව්‍ය පිටිපස්සේ ඉන්නේ හමුදාව. ආරක්ෂක අංශය. මේක මං එලිපිට කියනවා මොකද අපි දැකලා තියෙනවා මේ කසිප්පු පෙරණගේ පිටිපස්සේ ඉන්නේ ආරක්ෂක අංශය. මේ මත්ද්‍රව්‍ය යාපනයට උතුරට එන එක ප්‍රධානතම ඒක පිටිපස්සේ ඉන්නේ ප්‍රධානතම මේ හමුදාව තමයි. ඉතින් මේ දේවල් වෙනස් වෙන්න ඕනේ. අපි බලාපොරොත්තු වුණු වෙනස මේක නෙමෙයි. ඉතින් අපි මේ දේවල් ගැන තරයේ හෙලා දකින්න මේ සිද්ධ වෙමින් තියෙන අසාධාරණ සම්බන්ධයෙන් උතුරු ප්‍රදේශයේ